வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் வீணா ரமேஷ். இந்த vlog நவராத்திரி செலிப்ரேஷன் vlog-ஆ இருக்குது. ஃபர்ஸ்ட் டே நவராத்திரி செலிப்ரேஷன் vlog ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த vlog செகண்ட் டேஸ்லேருந்து நவராத்திரி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த vlogல போட்டிருக்கேன். நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு சைலபுத்ரி அம்மனவரை பூஜை பண்ணியிருந்தோம். கலர் ஒயிட் கலராக இருந்தது. ஸோ ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் டே அன்னைக்கு பிரம்மச்சாரிணி அம்மனவரை பூஜை பண்ணணும். கலர் ரெட் கலராக இருக்கும். நைவேத்தியம் பண்ணுறதுக்காக நான் பாயசம் பண்ணிட்டுருக்கேன். பூஜை பண்ணும்போது நைவேத்தியம் பண்ண முடியலன்னா வெறும் சர்க்கரை மட்டும் வச்சுட்டு பூஜை பண்ணலாம். நவராத்திரி செலிப்ரேஷன் வந்து நான் இப்படி தான் பண்ணேன். நவராத்திரியில் இந்த 9 நாளில் லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி அம்மனவருக்கு பூஜை பண்ணணும். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு 3 நாள் லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் 3 நாள் பார்வதி தாயாருக்கு பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறம் 3 நாள் சரஸ்வதி தேவிக்கு பூஜை பண்ணுறோம். இதே மாதிரி 9 நாள் 9 துர்கை அவதாரத்தில் இருக்கிற அம்மனவரை பேரை சொல்லி அன்னன்னைக்கு என்னென்ன கலர் இருக்குது, அன்னன்னைக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும், ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நான் பூஜை பண்ணுறேன். அண்ட் அகண்ட விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு பூஜை பண்ணுறோம். இந்த அகண்ட விளக்கு பற்றி நான் ஃபஸ்ட்டு நவராத்திரி ஸ்டார்டிங் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வேணால் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், பாருங்கள். நவராத்திரி அன்றைக்கி தான் அகண்ட விளக்கு ஏற்றிட்டு நான் கலசம் புதுசாக வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். பட் அதனால தான் டெய்லி கலசம் எடுக்கிறது, பூஜை வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது கிடையாது. நவராத்திரி 9 நாள் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கலசம் எடுக்காமல் பூஜை பண்ணணும். ஸோ டெய்லி நான் வாடி போயிருக்கிற பூ எல்லாமே எடுத்துகிட்டு புதுசாக பூ வச்சுட்டு அப்படியே லைட்டாக பூஜை ரூமில் டஸ்ட் ஏதாவது இருந்தால் தூபம் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதோட பவுடர் வந்து கீழே இருந்தால் பவுடர் டஸ்ட் மட்டும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சி வச்சுடுவேன். ஸோ இவ்வளோ தான் டெய்லி. ஸோ டெய்லி நான் காலையில் பூஜை பண்ணி முடிச்சிடுவேன். எனக்கு காலையில் பூஜை பண்ணி முடித்ததான் எனக்கு பூஜை பண்ணுற மாதிரியே இருக்கும். பட் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். நவராத்திரி 3வது நாள் இன்றைக்கி சந்திரகண்டா அம்மனவரை பூஜை பண்ணணும். ஸோ நைவேத்தியத்துக்கு நான் கேசரி பண்ணியிருந்தேன். பால் செஞ்சுருக்கிற எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நைவேத்தியத்துக்கு வைக்கலாம். நைவேத்தியம் பண்ண முடியலைன்னா வெறும் ஒரு டம்ளர் பால் வச்சாலும் போதும். கலர் ப்ளூ கலராக இருந்தது. இந்த நவராத்திரி 9 நாளில் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு அம்மனவரை பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. சந்திரகண்டா அம்மனவரை பூஜை பண்ணுறதுனால வாழ்க்கையில் தைரியமாக இருக்கிறது வந்து நமக்கு எந்த சாமியாக இருந்தாலும் பூஜை பண்ணும்போது நல்ல ஒரு மனசோட எண்ணத்தோட பூஜை பண்ணணும். அப்போ தான் அந்த பூஜைக்கு ஒரு பலன் கிடைக்கும். யாரோ பண்ணுறாங்க நாங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதை விட பூஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் முழு கவனமும் அந்த பூஜை மேலே இருக்கும். நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இல்லையா. நவராத்திரி என்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சோ அதே மாதிரி பசங்களுக்கும் மிட்டரம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா காலையில் ஒரு நாள் ஸ்கூல் லீவுன்னா ஒரு நாள் எக்ஸாம் இருந்தது. எக்ஸாம் இருந்த அன்றைக்கி நான் பசங்களுக்கு டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை முடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்றைக்கு லீவ் இருக்கோ அன்றைக்கி காலையில் சீக்கிரமாக பூஜை பண்ணி முடிச்சு வீடியோஸ் எல்லாமே காலையிலே சீக்கிரமாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன்னா ஸோ இன்றைக்கி என்ன அம்மனவரை பூஜை பண்ணோம், ஸோ என்ன நைவேத்தியம் பண்ணோன்னா அன்னன்னைக்கே போட்டால் கரெக்டாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. பட் நான் இன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணேன்னா பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இன்றைக்கி எந்த அம்மனவரைக்கு பூஜை பண்ணோம், ஸோ இதை பற்றி ப்ராப்பராக பார்த்துட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரியா இருக்கும். அதனால தான் நான் அன்னன்னைக்கு எந்தெந்த அம்மனவரை பூஜை பண்ணுறோம் அது கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஒரு நாள் கூட விடாமல் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். பட் சில 2-3 வீடியோவுக்கு நான் வாய்ஸ் கொடுக்க முடியல. மியூசிக் போட்டுட்டு அப்லோட் பண்ணிவிட்டேன். கோயிலுக்கு போயிருந்திருப்பேன். ஸோ கோயிலுக்கு போய் வீட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணி வீடியோ போடுறது ஈவினிங் டைம் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன். பொறுத்த வரைக்கும் வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் இல்லைன்னா நவராத்திரி ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் ரொம்ப ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. உண்மையான பக்தியோட ஒரு டம்ளர் பால் வச்சாலும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு சாமி பூஜை பண்ணாலும் அது நல்லது தான். எவ்வளோ செலவு பண்ணி பூஜை பண்ணோம் அது முக்கியமாக இருக்காது, பக்தி மட்டும்தான் முக்கியம். எஸ்டர்டே நைட் டைம் இல்லைன்னா ஈவினிங் டைம் எப்போ ஃப்ரீயாக இருப்பேன் அந்த டைமில் பூ மாலையெல்லாம் கட்டி வச்சிடுவேன். ஸோ மார்னிங் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ மார்னிங் இந்த வேலையில் பண்ணுறேன் அப்படின்னா டைம் சரியாக இருக்காது. ஸோ அதனால தான்
நான் நைட்டே இந்த பூஜைக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவேன். இப்போ நவராத்திரி பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பூஜையெல்லாம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடுவோம். பட் டெய்லி எதுக்காக இதே மாதிரி வேலை பண்ண முடியாது அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ஸோ நாங்களே லேசியாக ஃபீல் பண்ணிவிட்டு சீக்கிரமாக எந்திரிக்காமல் லேட்டாக எந்திரிச்சா போதும் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எல்லாம் ஆச்சரணை பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சோம்பேறித்தனமாக இருக்காமல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு பாட்டி அம்மா இருந்தால் சொல்லிகிட்டே இருப்பாங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாம் ரொம்ப கோவமாக வரும். எதுக்காகன்னா கொஞ்சம் நேரம் தூங்க விட்டால் என்ன அப்படின்னு தான் கத்திட்ருப்போம். பட் அவங்க இல்லாத போது தான் அவங்க சொல்கிற வார்த்தைகள் இப்போ ஞாபகத்துக்கு வருது. அக்கண்ட விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறதுனால நான் ஈவினிங் டைமு நைட் டைமு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நைட்டு தூங்க போகும்போது ஆயில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, பூ மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த பூ எல்லாமே க்ளீன் பண்ணி விளக்கில் ஆயில் விட்டுட்டு விளக்கு அணியாமல் க்ளீன் பண்ணணும். ஸோ விளக்கு அணிய வச்சுட்டு க்ளீன் பண்ணி திரும்பி ஏற்றக்கூடாது. ராத்திரி ஸ்டார்டிங்கில் விளக்கு ஏற்றணும்னா 9 நாள் அப்படியே இருக்கணும் அந்த விளக்கு. ஸோ அதனால தான் பார்த்து மெதுவாக விளக்கு அணியாமல் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கில் ஆயில் விட்டுட்டு போய் தூங்கிடுவேன். நவராத்திரி 4வது நாள் கூஷ்மாண்டா அம்மனவரை பூஜை பண்ணணும். இன்றைக்கி கலர் எல்லோ. ஸோ இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணுறதுக்காக நான் புளி சாதம் பண்ணிட்டுருக்கேன். கூஷ்மாண்டா அம்மனவரை பூஜை பண்ணுறதுனால தர்மமாக இருக்கிறது கற்றுக்கலாம். சாமி முன்னாடி விளக்கேற்றும் போது தர்மமாக வேண்டிக்கிட்டு விளக்கேற்றிங்கன்னா அந்த வேலையெல்லாம் நல்லாவே ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த வேலை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோன்னா அதில் சக்ஸஸ் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் சாமி முன்னாடி உட்காந்து விளக்கேற்றும் போது நாங்கள் மட்டும்தான் அங்கே இருப்போம், மனசு மட்டும் எங்கேயோ இருக்குது. இப்படியெல்லாம் வேண்டுனா எப்படி நல்லது நடக்கும். ஸோ முழு மனசோட வேண்டிக்கிட்ட மட்டும்தான் நம்ம வேண்டுதல் நிறைவேறும். நவராத்திரி 9 நாளில் டெய்லி பூஜை பண்ணும்போது லலிதா சஹஸ்ரநாமா கேட்டுக்கிட்டே பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபுல் பாட வராது எனக்கு. நான் அதனால தான் பூஜை ரூமில் ஒரு டைரி வச்சுருக்கேன். அதில் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்லோகமும் நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த டைரியில் பார்த்து படிச்சிடுவேன். இல்லைன்னா அப்படியே ஆடியோ கேட்டுக்கிட்டு பூஜை பண்ணிடுவேன். ஸோ ரொம்பவே நல்லது. நவராத்திரியில் 9 நாள் லலிதா சஹஸ்ரநாமா கேட்டுக்கிட்டு பூஜை பண்ணுறது. வரல என்ன பாட வந்தால் பரவாயில்ல, வரல என்ன கேட்டுக்கிட்டே பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. எவ்ரிடே மார்னிங் பூஜா ரூம் முன்னாடி வந்துட்டு சாமி ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே கும்பிட்டுட்டு வாசல் தெளிக்க போயிடுவேன். பட் இப்போ பூஜா ரூமில் அக்கண்ட விளக்கு எரிஞ்சிட்ருக்கிறதுனால அந்த விளக்கில் அம்மனவரை பார்க்குறதுக்கு ரொம்ப தேஜஸாக இருந்தாங்க. பூஜா ரூம் க்ளோஸ் பண்ணும்போது எப்போவுமே ஃபுல்லு இருட்டாக்கிட்டு பூஜா ரூம் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ஒரு லைட் விட்டுட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறதுனால அந்த விளக்கோட வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. இந்த 9 நாள் எப்படி போச்சுன்னவே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியே நான் ஈவினிங் கோயிலுக்கு போயிருந்தேன். காரைக்காலில் இருக்கிற அம்மையார் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இங்கே நல்லா இந்த பொம்மை எல்லாம் வச்சுருந்தாங்க, கொலு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. இதே முதல் வருஷம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே அங்கே எல்லாம் பார்த்துட்டு கொலு எல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க, சுண்டல் கொடுத்தாங்க. சுண்டல் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே உள்ளே போய் சாமியெல்லாம் பூஜை பண்ணி துர்காதேவிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி வந்துட்டோம். துர்காதேவிக்கு காய்கறி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அர்ச்சனை எல்லாம் ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ நாங்களும் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நல்ல ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. கோயிலில் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே குளத்து பக்கம் போய் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இந்த குளம் 3 கோயிலுக்கு சேர்ந்த மாதிரி இருக்குது. சிவன் கோயில், பெருமாள் கோயில், அம்மையார் கோயில், இந்த 3 கோயிலுக்கு சேர்ந்த மாதிரி இருக்குது. நவராத்திரியை 5வது நாள் ஸ்கந்த மாதா அம்மனவரை பூஜை பண்ணணும். நைவேத்தியத்துக்கு நான் ரசாயனம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு கலர் க்ரீன் கலர். ஸ்கந்த மாதா அம்மனவரை பூஜை பண்ணுறதுனால தன்னம்பிக்கை அதிகமாக. பூஜை பண்ணுறது இன்றைக்கி லேட் பண்ணிட்டேன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால
டிஃபன் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நைவேத்தியமே ரெடி பண்ணிக்கிட்டேன்னா. ஸோ இப்படி தான் டெய்லி மாறி மாறி ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. டெய்லி காலையில் நல்ல நேரம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் பூஜை பண்ணி முடித்த மாதிரி இல்லைன்னா என்ன ஈவினிங் டைமில் பூஜை பண்ணணும். இன்றைக்கி 10 மணி வரைக்கும் இருந்தது. ஸோ அதனால தான் நான் பரவாயில்ல லேட்டாக இருந்தாலும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். ரூம்லேயே ஃபோட்டோக்கு வச்சுருக்கிற பூ எல்லாமே எடுத்துகிட்டு போய் நான் செடியில் தான் போடுவேன், டஸ்ட்பின்லேயே போட மாட்டேன். ஸோ செடிக்கு போட்டால் நல்லா காம்போஸ்டாக ரெடி ஆகிடும். எனக்கு டஸ்ட்பின்லேயே போடுறது பிடிக்காது. ஸோ அதனால தான் செடியிலே போட்டுடுவேன். வீக்லி 1 டைம் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுறோம். அப்போ ஃபுல் பூஜா ரூம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு கலசம் எல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக கலசம் வச்சு பூஜை பண்ணேன். அந்த நேரத்தில் 2 மாலை வாங்கிட்டு வர சொல்லுவேன். இன்றைக்கி நான் 2 மாலை வாங்க சொல்லலை, பட் நிறையா ரோஜா பூ இருந்தது, அதே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது இல்லாமல் இப்போது நவராத்திரி பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃப்ரைடே அன்னைக்கு கலசம் எடுக்கிறது கிடையாது. 9 நாள் கலசம் எடுக்கிறதே கிடையாது. ஸோ லாஸ்ட்டில் பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை ரூம் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வருவேன். உருளியில் ஃப்ளவர் போட்டு டெக்கரேஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், உருளியில் பூ போட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஜவாது பவுடர் கொஞ்சம் பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணிங்கன்னா அவ்வளோ குட் ஸ்மெல் இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து யாராச்சும் புதுசாக வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் திரும்பி சொல்லிட்டு இருக்கிற ஃப்ளவர் எல்லாமே 3 டேஸுக்கு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ அந்த அளவுக்கு வெயிலில் கொஞ்சம் மழை இருக்கிறதுனால உருளையிலே நல்லா இருக்குது பூ. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒரு டேஸ் நல்லா ஒரு 2-3 டேஸ் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் அப்படியே விட்டு. நவராத்திரியை 5ஆவது நாள் காத்தியாயினி அம்மனவரை பூஜை பண்ணணும். இன்றைக்கி நைவேத்தியம் எதுவுமே பண்ணல. ஒரு கப்பில் மட்டும்தான் ஒரு கப்பில் நைவேத்தியத்துக்கு வச்சுருந்தேன். காத்தியாயினி அம்மனவரை பூஜை பண்ணும்போது நைவேத்தியத்துக்கு தேன் வைக்கலாம். ஸோ அன்றைக்கி நிறைய கிளிப்பிங்ஸ் எதுவுமே எடுக்க முடியல. சீக்கிரமாக பூஜை முடிச்சுட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ டெய்லி ஈவினிங் டைம் நான் தூபம் ஏற்றுறது எனக்கு பழக்கம். ஸோ டெய்லி வீட்டில் இந்த மாதிரி தூபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. ஸோ குட் ஸ்மெல் இருக்குது. டெய்லி ஈவினிங் ஏற்றுருவேன். இப்போ காலையில் பூஜை பண்ணிட்டுருக்கிறதுனால காலையில் ஏற்றுருக்கேன். நெக்ஸ்ட் நவராத்திரியா 7ஆவது நாள். இன்றைக்கி காலராத்திரி அம்மனவரை பூஜை பண்ணணும். நைவேத்தியத்துக்கு நான் தயிர் சாதம் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கலர் ஆரஞ்சு கலர். காலராத்திரி அம்மனவரை பூஜை பண்ணுறதுனால தைரியமாக இருக்கிறது. மார்னிங்லேருந்து நல்லா வேலையாயிடுச்சு. ஸோ வேலையும் சீக்கிரமாக முடிக்கலாம், பூஜையும் முடிக்கலாம் அப்படின்னு அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்களுக்கும் இன்றைக்கி எக்ஸாம் கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ அன்சிகா நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் நைவேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் பூ எல்லாமே பூஜை ரூம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ பசங்களுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுறதை விட வேலைக்கு ஹெல்ப் பண்ணிங்க நமக்கு அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறத விடவே நாங்கள் செய்கிற வேலையை பார்த்துட்டு நான் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு வேலை பார்க்குறது. இந்த 9 நாளில் என்னோட லஞ்ச் பண்ணுற ரொட்டீனாக இருக்கட்டும், இல்லைன்னா டிஃபன் பண்ணுற ரொட்டீனாக இருக்கட்டும், கொஞ்சம் சேஞ்சாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ எப்போவுமே என்ன பண்ணுறேன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பேன். சம்டைம் எப்படி ஆகிடுவேன்னா மத்தியானம் லஞ்ச் டைமே வந்துடும். டிஃபன் டைம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்ச் டைமே வந்துடும். மார்னிங் எல்லாம் பசங்களோட உட்காந்து டிஃபன் வந்து நானும் கூட சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடுவேன் மார்னிங் டைமில். ஸோ இப்போ தான் கொஞ்சம் இந்த லஞ்ச் டைமாக இருக்கட்டும், மார்னிங் டிஃபன் டைமாக இருக்கட்டும் சேஞ்சாக இருக்குது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஹெல்த் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைப்பில் நம்மளோட ஹெல்த் வந்து நாங்களே பார்த்துக்காமல் விட்டுடுவோம். ஸோ அதனால தான் மார்னிங் அந்தந்த டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்றது நல்லது. நவராத்திரியை 8ஆவது நாள் மகா கௌரி அம்மனவரை பூஜை பண்ணுறோம். இன்றைக்கி கலர் பீகாக் கலராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு தேங்காய் சாதம் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் சாதம் பண்ணிட்டு இருந்தேன். மகா கௌரி அம்மனவரை பூஜை பண்ணுறதுனால வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டமும் தூரமாயிடும். சரஸ்வதி பூஜை இருக்கிறதுனால பசங்களை கையில் நான் சரஸ்வதி பூஜை பண்ண சொன்னேன். ஸோ ரித்விக் கன்சிகா 2 பேரும் சரஸ்வதி பூஜை பண்ணிட்டாங்க. புக்ஸ் எல்லாமே வச்சுட்டு சரஸ்வதி பூஜை பண்ணி நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, நவராத்திரியிலே ஃபர்ஸ்ட்டு 3ஆவது நாள் லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்வதி தேவிக்கு பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறம் சரஸ்வதி தாயாருக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நவராத்திரி 8ஆவது நாள் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை பண்ணிட்டுருக்கோம். சரஸ்வதி பூஜை பசங்க கையில் பண்ணணும், அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் நைவேத்தியம் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், நீங்களே பூஜை பண்ணி
பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே விட்டுட்டேன். ஸோ ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே பசங்களுக்கு ஸ்லோகம் எல்லாம் தெரியும், நல்லா உட்காந்து சொல்லுவாங்க. பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பசங்க வீட்டில் இருக்கிறதுனால கரெக்டு 12 மணிக்கு பசிக்குது அம்மா அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஸ்கூல் ரொட்டீனு. கரெக்டாக நாங்கள் வீட்டில் இருப்போம், 1 மணிக்கு சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு இருப்போம். பட் பசங்க அப்படி கிடையாது. ஸ்கூல் டைமுக்கு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால தான் கரெக்டாக 12 மணி ஆன உடனே அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டுடுவாங்க. அதனால தான் சீக்கிரமாக குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். நவராத்திரியை 9வது நாள் இன்னைக்கு சித்திதாத்ரி அம்மனவரை பூஜை பண்ணணும். கலர் பிங்க் கலராக இருக்கும். நைவேத்தியம் பண்ணுறதுக்காக நான் வந்து சுண்டல் பண்ணிட்டுருக்கேன். சித்திதாத்ரி அம்மனவரை பூஜை பண்ணுறதுனால மோட்சம் கிடைக்கும். செலிப்ரேஷன் யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் எப்படி பண்ணீங்க, நான் எப்படி பண்ணியிருக்கேன், நானும் கூட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எப்படி பண்ணீங்க, சந்தோஷமாக இருக்கும் எனக்கும். அண்ட் அக்கண்ட விளக்கு வந்து இன்னைக்கு நவராத்திரி 9வது நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுக்கிறது கிடையாது. அந்த பூஜை முடிச்சுட்டு விஜயதசமி அன்னைக்கு தான் நான் விளக்கு எடுத்துருவேன். ஆயுத பூஜை அன்னைக்கு விளக்கில் ஆயில் ஊற்றுறது கிடையாது, தானாகவே சாந்தமாக இருக்கும். ஸோ நைட்டு ஆயில் ஊற்றலைன்னா விளக்கு வந்து தானாகவே சாந்தம். அண்ட் இந்த விலாகை எண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் விலாகில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப்.